நம்ம வீடியோஸ் எல்லாம் பார்த்துட்டு நிறைய பேர் கேட்கறாங்க, உங்களுக்கு மிஷின் வேணும்னா சொல்லுங்க வாங்கி தரோம், இல்ல வேற ஏதாவது ஹெல்ப் வேணுமா, பைனான்சியலா ஏதாவது சப்போர்ட் பண்ணணுமான்னு சொல்லி கேட்கறாங்க. சப்போர்ட் என்ன வேணும் அப்படின்னா, உங்களுக்கு பக்கத்துல ஏதாச்சும் இந்த மாதிரி மரங்கள் இருந்தா நீங்க காப்பாத்துங்க, முடியலன்னா எங்களுக்கு சொல்லுங்க, ஒரு கமெண்ட் பண்ணுங்க லொகேஷனோட. நாங்க வந்து அதை எடுத்து விட்டுறோம். இப்போ எதுக்காக இந்த வீடியோ போடுறேன் அப்படின்னா, 2008 ஒரு படம் வந்துச்சுங்க. அந்த படத்தை எல்லாருமே பார்க்கணும். நம்ம வீடியோ பாக்குறவங்க எல்லாத்துக்குமே இந்த படத்தை நான் சஜஸ்ட் பண்றேன். சூப்பர் படங்க. வாலின்னு சொல்லிட்டு ஒரு ஹாலிவுட் மூவி டிஸ்னில ரிலீஸ் பண்ணாங்க. படம் பாத்தீங்கன்னா ரொம்ப சூப்பரான ஒரு படங்க. இயற்கையை காப்பாத்துறதுதான் படத்தோட கான்செப்ட். அதை வந்து எப்படி சொல்லணுமோ அது மாதிரி சொல்லியிருப்பாங்க. டைரக்டா சொன்னோம்னா அந்த படத்தை வந்து டாக்குமெண்ட்ரி மாதிரி போயிடும். முழுக்க மக்கள் எல்லாம் என்ன மாதிரி ஆவாங்க அப்படின்றது வந்து படிப்படியா சொல்லியிருப்பாங்க. அதுல பாத்தீங்கன்னா ஒரு சீன் எல்லாம் வச்சிருப்பாங்க. ஒருத்தவங்களா கொஞ்சம் கொஞ்சமா வெயிட் போட்டு கடைசியா இருக்கவங்க கைகால செயல்படாம போயிடுவாங்க. அதாவது இந்த படத்தை நீங்க பாத்தீங்கன்னா தான் தெரியும். படம் மொத்தமுமே ஒரே ஒரு செடிக்காக தான். இவங்க எல்லா பேருமே வந்து மக்கள் பூராமே பாத்தீங்கன்னா ஸ்பேஸ்ஷிப்லயே வாழ்ந்துகிட்டு இருப்பாங்க. பூமி வந்து மனிதர்கள் வாழவே தகுதி இல்லாம போயிடும். அதுல வந்து வாலின்னு சொல்லிட்டு ஒரு ரோபோட் மட்டும் வந்து சுத்திக்கிட்டே இருக்கும். அது போக ஒரே ஒரு கரப்பாம்பூச்சி மட்டும் இருக்கும். அங்க வந்து கரப்பாம்பூச்சி மட்டும் எதுக்கு காட்டுறாங்க அப்படின்னா, கரப்பாம்பூச்சி எப்படிப்பட்ட சூழ்நிலையிலே வாழக்கூடிய ஒரு இதுங்க. சாக்கடைக்குள்ள எதுக்குள்ள வேணாலும் வாழ்ந்துடும். ஏன்னா அதுக்கு முழுக்க உடம்புல வந்து ஒயிட் பிளட் செல்ஸ் தான் இருக்கு. அதனால வந்து கரப்பாம்பூச்சி எந்த மாதிரி ஒரு சூழ்நிலையிலேயே சர்வே பண்ணும் அப்படின்றதுனால கரப்பாம்பூச்சி மட்டும்தான் பூமியில வாழும். வேற எந்த உயிரினமுமே இருக்காது. எல்லா உயிரினமுமே அழிஞ்சு போயிடும். ஒரே ஒரு செடி மட்டும் முளைச்சிருச்சுன்னா அந்த பூமியில மனிதர்கள் வாழ தகுதியா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கிட்டத்தட்ட நூற்றுக்கணக்கான வருஷம் ஸ்பேஸ்ஷிப்லயே வாழ்ந்துட்டு இருப்பாங்க. பூமின்னு ஒண்ணு இருக்கிறதே மறந்துருப்பாங்க. அதுக்கப்புறம் அதை வந்து ஒரு செடி வந்திருக்கும், நம்ம எதுக்காக இங்க இருக்கோம் அப்படின்றத கண்டுபிடிச்சு திரும்ப வந்து பூமிக்கு வந்து பூமியில வந்து எப்படி எல்லாம் வாழணும்னு சொல்லிட்டு ஏற்கனவே ஒரு இது போட்டு வச்சிருப்பாங்க. அது மாதிரி வாழ்வாங்க. இதெல்லாம் எதுக்கு சொல்றேன் அப்படின்னா, முழுக்க ஒரே ஒரு செடிக்காக தாங்க அந்த படமே போயிட்டு இருக்கும். இந்த படத்தை ஒரே ஒரு தடவை பாருங்க. ஒரே ஒரு செடியோட, ஒரு சின்ன செடியோட அருமை அந்த படத்துல சொல்லியிருப்பாரு டைரக்டர். வேற லெவல்ல இருக்குங்க அந்த படமுமே.